3, 7, 11 எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியது, செயல்படுத்தக்கூடியது, உங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தக்கூடியது. அப்போ 3, 7, 11ங்கிறது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல ராகு முழு நட்சத்திரமாக இருக்கும், 7ஆம் இடத்துலையும் முழு நட்சத்திரம் இருக்கும், 11ஆம் இடத்துல முழு நட்சத்திரமாக இருக்கும். அப்போ ராகுனுடைய செயல்பாடுகள் தான் எல்லாமே இருக்குதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. திருவாதிரை, சுவாதி, சதயம். சுவாதிங்கிற ஒரு இடத்துல இருந்து சுவாதி நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னா உலகமே இல்லை. உலக இயக்கத்தை சொல்லக்கூடியது சுவாதி. அதில் தான் தேன்பூச்சி வச்சுருக்கான். தேன்பூச்சி மகரந்தத்தை சேர்த்து நம்ம விவசாயத்தை உண்டு பண்ணதுனால தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், இல்லைனா வாழ முடியாது. தேனிங்கிற ஒரு பொருளை எடுத்துருங்க பார்க்கலாம், நீங்கள் எப்படி சாப்பிட்ருவீங்கன்னு பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு சுவாதி வேணும். அதுதான் 7ஆம் பாவத்தில் கொண்டு கரெக்டாக வச்சுருக்குது. ஒவ்வொன்றுமே ராகுனுடைய தன்மை. ராகு சொல்லியிருக்காங்க, பிரமாதமான ஒரு கிரகம் என்னன்னா ராகு. 1, 4, 7, 10 ஒரே வேலை தான் செய்யும். கேந்திரம்னு பேர் உங்களுக்கு தெரியும். வேறு எந்த கிரகமும் கேந்திரத்தில் சரியாக இருக்காது. 1, 4, 7, 10 ராகுவை போட்டு பாருங்கள், 12 லக்கணத்தையும் பார்க்கும். 1, 4, 7, 10 போட்டு பாருங்கள் ராகுவை. 1 பாருங்கள், போட்டு பாருங்கள், எதாவது பார்க்குது. 3, 7, 11 2 போட்டு, 4 போட்டு 3, 7, 11 எதை பார்க்குது பாரு, 12 லக்கணத்தையும் பார்க்கும். அப்போ ராகு ஒரு ஏதியோ ஒன்றை செய்யக்கூடியது ஒன்று. 3, 7, 11 தான் திருமணம்னு சொல்லிட்டார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார். 3, 7, 11 எல்லாம் திருமணம். ராகு இல்லைன்னா திருமணமே நடக்காது. ராகு திசையில், ராகு புத்தியில், ராகு அந்தரத்தில் ஏதோ ஒரு ராகு உள்ளே வந்துடணும். ராகு இல்லை என்றால் தாலி கையில் வாங்க முடியாது. ராகு இல்லைன்னா தாலி கழுத்தில் ஏறாது. எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல ராகு 3, 7, 11 வேலை செய்யணும். 3ங்கிறது எண்ணங்கள், இப்போ 7ங்கிறது மனைவி, 11 நிறைவேறுதல். 3 இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கையே வரும். அதனால தான் 3, 7, 11 கொண்டு அந்த நட்சத்திரத்தை வச்சுது. மோட்சமாச்சா? 3, 7, 11 என்னாச்சு? காமத்திரிகோணமா? காமத்திரிகோணத்தில் எல்லாமே தான் பிறக்கும். காமத்திரிகோணத்தில் இருந்தால் வாழ்க்கை பிறக்கும். வேறு நீங்கள் எங்கேயும் வாழ்க்கை பிறக்காது. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் எடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எங்கே பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காமத்திரிகோணம் என்று வருகிறதோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை வரும். அதுக்கு முன்னாடி குழந்தை பருவத்தில் தான் இருப்பீங்க, விளையாட்டு பருவத்தில் தான் இருப்பீங்க. காமத்திரிகோணத்துக்குள்ளே வரப்போ தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ அந்த பருவம் அது எப்போ வேணாலும் வரலாம், 35 வயசில் கூட வரலாமே. அப்போ அந்த 3, 7, 11ங்கிறது அவ்வளோ சிறப்பானது. அந்த நட்சத்திரமும் அவ்வளோ முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது.